ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 35ஆம் அதிகாரத்திலிருந்து சில வாரங்கள் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கோம். வனாந்தரத்திலும் எனக்கு அவர் பெலனாயிருப்பார், கருமேலாயிருப்பார், ஷாரூனாயிருப்பார். போன வாரம் கிருபையின் நெடுஞ்சாலை என்று உங்கள் கூட பேசினது உங்கள் நினைவுக்கு கொண்டு வந்து ஐசாயா 35 இஸ் அ மெசையானிக் சாப்டர். ஒரு மேசையாவை குறித்து தீர்க்க தரிசனம் முறைக்கப்பட்ட ஒரு கம்ப்ளீட் சாப்டர். அதே போல் ஏசாயா 53 ஒரு மெசையானிக் சாப்டர். ஃபுல் சாப்டரும் மெசையாவை குறித்து சொல்லப்படுகிறது. அவர் பெலனை கொண்டு வருவார், நான் கிருபையின் பரிசுத்த நெடுஞ்சாலையில் இருக்கிறேன். இந்த வாரம் மேசையா வருவதை குறித்தும் அவர் அதை நீர் தடாகங்களாய் மாற்றுவதை குறித்தும் வாசிக்கிறோம். 6ஆம் வசனம் 35:6. Then shall the lame man leap as an hart. முடவன் மானை போல துள்ளுவான். And the tongue of the dumb sing. ஊமையன் நாவு பாடும். அதுக்கப்புறம் in the wilderness waters will break out. வனாந்தரத்தில் தண்ணீர் வெடித்து வருமா. And streams in the desert. வறட்சியான இடத்துல நீர் தடாகங்களை நான் ஏற்படுத்துவேன் அப்படின்றார். 7ஆம் வசனத்தில் சொல்றாரு, and the parched ground shall become a pool. வறட்சியான நிலம் கூட ஊற்றாக மாற்றுவேன். and the thirsty land springs of what. தாகமான நிலம் அதை நீர் ஊற்றாக மாற்றுவேன். in the habitation of dragons where each lay shall be grass with reeds and rushes. 41ஆம் அதிகாரம் ஏசாயா 18ஆம் வசனம் இஸ் அகைன் ஒரு மெசையானிக் வசனம். சொல்றார், I will open rivers in the high places. உயர் ஸ்தலங்களில் நதிகளை திறப்பேன்றார். and fountains in the midst of the valleys. பள்ளத்தாக்குகளின் நடுவில் ஊற்றுகளை உருவாக்குவேன். I will make the wilderness a pool of water and the dry land springs of water. காஞ்சு போன நிலத்தை தண்ணீர் ஊற்றுகளாய் மாற்று. இங்கே இதெல்லாம் இந்த வசனம் என்ன சொன்னா, வறட்சியாக இருக்கும், ஆனால் அந்த வறட்சியை நான் என்ன பண்ணுவேன், நீரூற்றாய் மாற்றுவேன். ஸோ இதை படிக்கும்போது ரெண்டு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இஸ்ரவேல் சபை ரெண்டு இணைத்து பேசுகிறோம். ஒரு நேச்சுரல் ஃபுல்ஃபில்மெண்ட், இயற்கையான ஒரு விஷயமும் நடக்கும், ஸ்பிரிச்சுவலாகவும் அதை பார்க்க வேண்டும். நேச்சுரலாக பார்க்கணும், ஸ்பிரிச்சுவலாக பார்க்கணும். வாட் இஸ் the natural fulfillment? இஸ்ரவேலை நான் வனாந்தரமாக இருக்கிற இஸ்ரவேலை ஒரு தோட்டமாக மாற்றிடுவேன். ஏன்னா அதுக்கு நீர் தடாகங்கள், தண்ணீர், நதிகள் எல்லாத்தையும் நான் ஏற்படுத்துவேன் அப்படின்றாரு. you are in a desert and yet என்னுடைய நீர் தடாகங்களால் நான் அதை ஒரு தோட்டமாக மாற்றுவேன். ஆழமாய் சிந்திக்க வேண்டிய விஷயங்களை 15 நிமிஷத்தில் முடிக்கணும். இஸ்ரவேலின் தண்ணீர்களை படித்த ஒருவர் இப்படி எழுதியிருக்கிறார், 60% இஸ்ரவேலின் நிலப்பரப்பு வனாந்திரம். 60% of land in Israel is a desert. அது வனாந்திரம், 60% வனாந்திரம். 1948ஆம் வருஷத்தில் இஸ்ரவேல் ஒரு நாடாக மாறியது. அன்றிருந்து இன்று வரைக்கும் 10 மடங்கு ஜனத்தொகை வளர்ந்திருக்கின்றன. ஆனால் அந்த இஸ்ரவேலின் ஜனத்தொகை அவ்வளவு வளர்ந்தும் 60% வெட்டாந்தரையாய் வனாந்தரமாய் இருக்கிற இஸ்ரவேலில் அவங்களுக்கு தேவையான தண்ணீர் இருக்கிறது. அவங்க தேவைக்கு மிஞ்சி பலஸ்தீனியர்களுக்கும் ஜோர்தானியர்களுக்கும் தண்ணீரை கொடுக்கிற அளவிற்கு தண்ணீர் இஸ்ரவேலில் இருக்கின்றன. இதை படிக்கிறவர்களும் எழுதியிருக்கிறவர்களும் ஆச்சரியமாய் சொல்லுகிறார்கள். ஏன்னா அவ்வளோ வனாந்தரம், ஆனால் அது நடுவில் ஊற்றுகளும் தடாகங்களையும் கர்த்தர் ஏற்படுத்தி தண்ணீர் வந்துட்டே தான் இருக்கான். ஆமென். இன்னும் அவர் இப்படி எழுதுகிறார்கள், பில்லியன் கணக்கு டாலர்கள், மில்லியன் கிடையாது, எத்தனைங்க, பில்லியன். நான் சமீபத்தில் ஒரு ஆராய்ச்சியை படிக்கும்போது $1 பில்லியன் $100 நோட்டா அடுக்குனா எவ்வளோ தூரம் இருக்குமா, 67 மைல் இருக்குமா. இதில் என்ன பார்க்குற பார்வை புரியல. ஏன்னா பில்லியன்னா எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும் பாருங்க. $1 பில்லியன் $100 பில்லா அடுக்கி வச்சிங்கன்னா 67 மைல் தூரம் இருக்குமா, அவ்வளோ $1 பில்லியன். ஆமென். ஸோ பில்லியன் கணக்கான டாலர்களுக்கு தேவையான பெப்பர், ஆமென், தக்காளி, அப்புறம் அந்த பெரிய ஒரு பச்சை கலர்ல ஒரு பழம் வருமே நம்ம நாட்டில், தர்பூசணி, ஆமென், அதுக்கப்புறம் வாட்டர் இன்டென்சிவ் ப்ராடக்ட்ஸ், தண்ணீர் அதிகமாய் எடுத்து வளர்கின்ற
பழங்கள் எல்லாம் இஸ்ரவேலில் உருவாக்கப்பட்டு பில்லியன் கணக்கான டாலர்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணப்படுகிறதாம். ஏங்க 60% வெட்டாந்தரங்க, தண்ணி இல்லாத பூமிங்க. ஆனா அந்த வெட்டாந்தரைக்கு நடுவில், அந்த வனாந்தரத்தின் நடுவில் அதை நீர்த்தடாகங்களாக மாற்றி கர்த்தர் தன் ஜனமாகிய இஸ்ரவேலை செழுமையாய் வைத்திருக்கிற நேச்சுரல் ஃபுல்ஃபில்மெண்ட். அது நேச்சுரல். ஆமென். புரிந்து கொள்ள முடியாது. எப்படிங்க இவ்வளோ தண்ணி வருது? பக்கத்தில் இருக்கிற ஜோர்தானியர்களும் பிலிஸ்தியர்களுக்கும் தண்ணியை கொடுக்குறாங்க. இவ்வளோ பழங்களை உருவாக்கி பில்லியன் கணக்கு டாலருக்கு எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு எங்க இருந்து தான் தண்ணி வருது? என் ஆண்டவர் நினைச்சார்னா வனாந்தரத்தை கூட நீரூற்றாய் மாற்ற naturally he is doing it. ஆமென். இரண்டாவது ஸ்பிரிச்சுவல் ஃபுல்ஃபில்மெண்ட், ஆவிக்குரிய நிறைவை பார்க்கணும். 58:11 ஏசாயா இப்படி உங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் you shall be like a watered garden. 58:11 கீழே படிக்கிறோம். you shall be like a watered garden. நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல். பக்க சொல்லுங்க, வனாந்தரம் தாங்க, ஆனா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருப்பீங்க. a spring of water whose waters fail not. ஆமென். எரேமியா 31:12 இப்படி சொல்லுகிறது. their soul shall be as watered garden. அவங்க ஆத்துமா எப்படி இருக்குமா? நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருக்கும். and they shall not sorrow anymore. அவர்கள் ஒரு நாளும் வியாகுலப்படுவது இல்லை. ஸ்பிரிச்சுவலாவும் கர்த்தர் வனாந்தரத்தை நீர்த்தடாகமாம் தோட்டமாய் மாற்றுகிறாரு. நேச்சுரலாவும் இஸ்ரவேலை இன்றைக்கும் அவர் வனாந்தரமாய் இருக்கிற இஸ்ரவேலை நீர்த்தடாகங்களை கொண்டு, ஜீவ ஊற்று தண்ணீர் ஊற்றுகளை கொண்டு அதை செழுமையாக வைக்கிற எம் தேவன். ஆமென். தண்ணீர் என்பது ஒரு பெரிய விஷயம். மோசே வனாந்தரத்தில் இருக்கும்போது கண்மலையை பார்த்து பேச சொன்னார். ஆமென். அவர் பேசாம அடிச்சார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கண்மலையிலிருந்து தண்ணீர் வந்தது. அது மிருக ஜீவன்களுக்கும் இஸ்ரவேலுக்கும். ஒரு பாறையிலிருந்து தண்ணி வரும். நானும் அவர் அடிச்சார்னு எங்க ஊருக்கு போகும்போதெல்லாம் கொம்பு எடுத்து அடிச்சு பார்த்தேன். ஆமென். தண்ணி வரல. பாறையிலிருந்து தண்ணீரை கொண்டு வருவது அதிசயங்க. அந்த ஜனங்கள் எல்லாம் தண்ணீரை திருப்தியாய் குடித்து அவர்கள் சந்தோஷமாயிருந்தால். புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது 1 கொரிந்தியர் 10:4 அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி எழுதுகிறார். அவர்கள் அந்த ஆவிக்குரிய கண்மலையில் இருந்து தங்கள் தண்ணீரை குடித்தார்கள். சோ ஸ்பிரிச்சுவலா வரும்போது இருக்கீங்களா நீங்க? ஆவிக்குரிய இஸ்ரவேல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த விழுந்து போன சாத்தானுடைய உலகத்தில் நீங்கள் இருந்தாலும், இங்கே வறட்சிகளும் துன்பங்கள் இருந்தாலும், அது நடுவில் கர்த்தர் உங்களை தன்னுடைய நீர் தடாகங்களால் உங்களை எப்படி வைத்திருக்காராம்? வற்றாத ஒரு தோட்டத்தை போல, செழுமையான தோட்டத்தை போல வறட்சியின் நடுவிலும் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். விசுவாசமா ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஸ்பிரிங்ஸ் ஆஃப் வாட்டர், ரிவர்ஸ் ஆஃப் வாட்டர். ஆமென். நேச்சுரல் வாட்டர். அந்த இஸ்ரவேலின் வடக்கே பார்க்கும்போது ஊற்றுகள் வெடித்து 24 மணி நேரமும் தண்ணீர், ஒரு ஹைட்ரண்ட், ஒரு ஃபயர் இன்ஜின்ல இருந்து தண்ணி வர்ற மாதிரி வந்துட்டே இருக்கான். எத்தனை மணி நேரமா? 24 மணி நேரமும். விஞ்ஞானிகள் கூட குழம்புகிறார்களாம், இது எங்க இருந்துடா இந்த தண்ணி வருது அப்படின்னு. என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமாங்க? நேச்சுரலா கூட தன் இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறாரு. அதை விட ஸ்பிரிச்சுவலா சொல்லுங்க, எவ்வளவு வறட்சிக்கு நடுவிலும் நீர் தடாகங்களையும் ஊற்றுகளையும், ஸ்பிரிங்ஸ் அண்ட் பூல்ஸ் அண்ட் ரிவர்ஸ் தந்து உன்னை செழுமையாய் சந்தோஷமாய் காத்துக்கொண்டு உன் வியாகுலங்கள் நீங்க ஆமென் நீங்க வச்சுக்கலாம். ஆமென். விழுந்து போன இந்த உலகத்திலும் நான் காய்ந்து போன நிலத்தின் நடுவில் ஜீவ தண்ணீரால நான் வற்றாத ஒரு தோட்டத்தை போலதான் கர்த்தரனை வைத்திருக்கிறார்.